மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் இது அப்கமிங்ல நமக்கு இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பிளஸ் எக்ஸாம் டேட்ஸ் என்ன, salary பேக்கேஜ் இதுக்கு என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ NICL ஏவோக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ நம்ம பசங்க தான் வந்து வீடியோலாம் அமுச்சு மேம் இதை பார்த்து வீடியோ போடுங்கன்னாங்க. ஆக்சுவலி இப்போ NICLலையோ இல்லை NAACLலையோ வந்து செலக்ட் ஆன நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாரை கேட்டிங்கனாலும் நீங்கள் பேங்க் எடுத்துட்டிங்கன்னா கூட காசு நல்லா வருது, ஆனால் என்ன கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் உண்மையிலே இங்கே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம். ரொம்ப ஜாலியாக 5 மணிக்கு வேலை முடிஞ்சிடும், ஈவினிங் டெய்லி 5 மணிக்கு முடிஞ்சிடும், சாட்டர்டே சண்டே லீவு, எக்கச்சக்கமான அலவன்சஸ் பர்க்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜாப். நிறைய பேருக்கு என்ன தோணும்னா செட்டில் ஆயிடணும்ப்பா அந்த மாதிரி செட்டில் ஆயிடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற ஜாப் தான். ஸோ இது வந்து நம்மளுக்கு நிறைய விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ணாமல் ஒரு சிலர் இருப்பாங்கன்னா இந்த வேகன்சிஸ் கம்மியாக இருக்குதான். பட் அந்த மாதிரி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. எதுக்காக சொல்வேன்னா இதில் கிளியர் பண்ணியிருக்காங்களே, இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணியிருக்காங்க, யாரும் வந்து அப்படியே பயங்கர டாப் வரும் அப்படிலாம் கிடையாதுங்க. இதெல்லாம் நான் அந்த பயங்கரமாக போடுவேன், ஆப்டியா அப்படியே சல்லு சால்வ் பண்ணிடுவேன், இங்கிலீஷாக பார்த்தோன்னே டக்குன்னு எனக்கு கரெக்டாக ஆன்சர் வந்துடும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக இல்லை. ரொம்ப ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ் 20 எக்ஸாம் 25 மெயின்ஸ் எழுதுறவங்க அவங்களுக்கு கூட கிளியர் பண்ணியிருக்காங்க. நான் சேனலில் நம்ம சேனலே சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் இன்சூரன்ஸ் எக்ஸாம் எழுதினவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் போட்டிருக்கோம். ஸோ ஆவரேஜாக நம்ம படிக்கிற பசங்க மாதிரி இருக்கிறவங்க தான் இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிற மைண்ட் செட்டை எடுத்துருங்க. ஈவன் பேங்க்குக்கு போயிட்டு SBI POவா போயிட்டு கொஞ்சம் ப்ரெஷர் ஃப்ரீயாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்களும் இருக்காங்க. ஸோ இது 500 வேகன்சிஸ்ன்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. இதோடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் September 14, மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் October 29th ப்ரெடிக்ஷன். ஸோ சேலரி பேக்கேஜ் வந்து 80,000க்கும் ப்ளஸ் 80,000 ப்ளஸ். ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல சேலரி பேக்கேஜ். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வழக்கம் போல் இங்கிலீஷ் ஆப்டிடியூட் ரீசனிங் இருக்கும் 100 மார்க்ஸுக்கு. அண்ட் அதே மாதிரி மெயின்ஸுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே 50 மார்க்கு, 50 கொஸ்டின் 50 மார்க், டோட்டலாக 250. ஓகே, இதில் டெஸ்கிரிப்டிவ்லாம் இல்லை. ஸோ இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிறைய பேர் ஆஃபர் கேட்டிருந்தீங்க. எலிட் பாஸ்க்கான ஆஃபர் KR55ன்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு 1 டே மட்டும் நைட்டு 12 மணி வரைக்கும் மட்டும் இந்த ஆஃபர் இருக்கும். KR55ன்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது அதாவது நம்ம ஆப்பில் என்னென்ன கோர்ஸ் இருக்கோ, ஆப்பில் வெப்சைட்டில் என்னென்ன கோர்ஸ் இருக்கோ பேங்கிங் ரிலேட்டடாக எல்லா கோர்ஸுமே இந்த எலிட் பாஸ்க்குள்ளே வருங்க. பேங்க் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸுமே இந்த எலிட் பாஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ இன்னைக்கு நைட் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்சூரன்ஸ் ஜாப் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து வேகன்சிஸ் வந்து 500, நம்ம வந்து வேகன்சிஸ் வந்து 5000, 4000, 3000 அந்த மாதிரி வந்து ஆயிரங்களில் பார்த்து பழக்கப்பட்டுட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி வரப்போ நிறைய பேர் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. பட் அந்த மாதிரி இருக்காதீங்க. நீ அதுக்கேற்ற மாதிரி தான் இதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை மட்டும் ஸ்பீடப் பண்ணிக்கோங்க. ஸோ டாடா பை, see you. கண்டிப்பாக இந்த எலிட் பாஸை யூஸ் பண்ணிக்கோங்க ஆஃபரை.